கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இந்த புல்வெளியில் படுக்க வந்தேன். அது கூட இந்த பசங்களுக்கு பொறுக்கல. பின்னாடி இருந்து எப்படி கத்திட்டு இருக்கானுங்க பாரு. டேய் சும்மா இருங்களேன்டா கொஞ்ச நேரம். வரும்போது சோத்துக்கு என்ன பண்ண போகிறோன்னு ரொம்ப பயந்துங்கன்னே வந்தேன். ஆனால் பரவாயில்லப்பா, படம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. டேய் பந்தம் தூக்கி இப்படி மேலே அடிச்சிங்கன்னா நான் எங்கே நிம்மதியாக தூங்க முடியும்? போய் அந்தாண்ட விளையாடுங்கண்ணா போடா. டேய் வர வர எவனுங்க என்ன பார்த்தா பயம் இல்லாமல் போச்சுடா. யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம்னுவாங்களே, அந்த மாதிரி ஆகி போச்சு நிலமை. தம்பி இங்கே பக்கத்தில் எதுனா ஹோட்டல் இருக்குதாப்பா? காலிலேருந்து சரியாகவே சாப்பிடல, ரொம்ப பசிக்குதுப்பா. பச்சை பண்ண நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் சின்ன வயசுலேருந்து உங்களோட பெரிய ஃபேனு. பசிக்குதுன்னு தானே சொன்னீங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா செஞ்ச தோசை இட்லி பொங்கல் எல்லாம் இதில் இருக்குது, சாப்பிடுங்க. இன்னும் வேணா கூட சொல்லுங்கள், நான் எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். அடேங்கப்பா, உங்கள் வீட்டில் கூட அப்பா தான் சமைப்பாரா? எங்கள் வீட்டில் கூட அப்படி தான்ப்பா. சரி, எப்பவுமே நாஷ்டா தின்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிட்றது என் பழக்கம்ப்பா. எதனா இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கூட. கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த கூட நிறைய இருக்கிற பழம்லாம் எங்கள் தோப்பில் காய்ச்ச மாம்பழம் தான். உங்களுக்கு ஆசை தீர சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிப்பா.